இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தனுஷ் சாரோடைய 50வது திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி வெளியாகுன்ற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ வெளியாகிருக்கு. இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியும் நம்ம தனுஷ் சார், டைரக்டரும் நம்ம தனுஷ் சார். ஃபஸ்ட்டு படமே நான் இந்த மாதிரி படம் தான் அவர்கிட்டேருந்து எதிர்பார்த்தேன். பட் அவர் அது ஒரு லவ் படமாக, காதல் திரைப்படமாக பவர் பாண்டியை எடுத்துட்டார். இப்போது அவர் புதுப்பேட்டை லுக்கில் தான் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவருடைய அந்த கேரக்டர் செம்ம கேரக்டர், அந்த கொக்கை குமார் கேரக்டர், அந்த மாதிரியான ஒரு டான். அதுக்கப்புறம் வட சென்னை ரொம்ப பிடிக்கும், பொல்லாதவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் நிறைய படம் பிடிக்கும். அதே போல் அவருடைய டிரெக்ஷனில் இப்படி ஒரு கேங்ஸ்டர் படம் தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். நானும் இல்லை, நீங்களும் அதே மாதிரி தான் எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ ராயன் சொல்லிட்டு டைட்டில் போட்டிருக்காங்க. போஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. வா, செம்ம லுக்குங்க. மொட்டை தண்ணி, மீசை நல்லா வச்சிருக்காரு, நீளமான மீசை, செம்மையாக இருக்காரு. ராயன் செம்மையாக இருக்குங்க. டைட்டில் செம்ம, ஏன்னா இதுதான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டைட்டில். அதே போல் டைட்டில் அதுவாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம காளிதாசன்னு இவருங்க சஞ்சீப் கிஷான், அவரும் காளிதாசனும் இருக்காங்க. ஏதோ ஃபுட்டு வண்டி மாதிரி தெரியுது, ஃபுட் ட்ராக்னு சொல்லுவாங்களே வண்டி, அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. நம்ம தனுஷ் சார் கையில் ஏதோ இது மாதிரி வச்சுருக்காரு, கூர்மையானது ஏதோ சம்திங், கத்தி மாதிரி தெரில, அது சம்திங் ஏதோ வச்சுருக்காரு. ரெட் கலர் ஷர்ட்டு, ஒரு தாடி ரொம்ப க்ளீன் ஷேவும் இல்லை. வேறு மாதிரி இருக்காருங்க தனுஷ் சார். ஜூம் பண்ண செம்மையாக இருக்குது. செம்ம லுக்கில் இருக்காருங்க தனுஷ் சார். மொட்டை தண்ணியோட அங்கங்கே தாடி க்ளீன் ஷேவ் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்குது. மீசை செம்மையாக இருக்குது. அவர் ஏதோ ஃபுட்டு மாதிரி தெரியுது. அவர் போட்டிருக்க இது மேலே கட்டியிருக்கிறது ஃபுட்டு இது பண்ணுவாங்களே, சர்வ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சம்திங் ஏதோ போட்டிருக்காரு. செம்மையாக இருக்காருங்க, செம்மையாக இருக்காரு. சரியான ஃபோட்டோவாக இருக்குது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அவருடைய 50வது திரைப்படம் செம்ம கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா வட சென்னை சரியான படம். அந்த மாதிரி இன்னொரு படத்தில் அவர் எப்போ பண்ணுவாருன்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது. இப்போ அவருடைய 50வது படம் ரொம்ப எதிர்பார்ப்பு. அவரே டைரக்ட் பண்ணுறாருன்றா நிறைய பேர் இருக்காங்க. செல்வராகவன் சார் இருக்கார், காளிதாசன் இருக்கார், அப்புறம் இவர் இருக்கார், சந்தீப் கிஷான் இருக்கார், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் துஷானா விஜயன் அவங்க இருக்காங்க ஹீரோயினியா. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் நிறைய பேர் இருக்காங்க. சரியான படமாக இருக்கும்னு தோணுது. நம்ம தனுஷ் சார் லுக்கு பார்த்து மறந்துட்டேன், செம்மையாக இருக்குது. வா, அப்படி இருக்காருங்க. இந்த போஸ்டர் வரப்போகுதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் கூட வெளியிட்டிருந்தாங்க. அது வேறு லெவல் போஸ்டரு. அது கழுத்து ஃபுல்லாக ரத்னம் ஒழுகிற மாதிரி பயங்கரமாக இருந்தது அந்த போஸ்டரு. அந்த போஸ்டருக்கு அப்புறம் இந்த போஸ்டர் பயங்கரமாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையுமே இது ஹிந்தியில் போட்டிருக்காங்க, ஹிந்தியில் வந்திருக்கு, அப்புறம் தெலுங்கில் வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு போஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் சார் லுக்கு வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் டைரக்டர் நம்ம ஏஆர் ரகுமான் சார். மரியானுக்கு அப்புறம் நம்ம தனுஷ் சார் படத்தில், இந்த படத்தில் நம்ம ரகுமான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ஏன்னா இவங்களுடைய பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரகுமான் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.